ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஒடிஷாவில் இப்போ ரீசெண்ட் டைமில் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மழை வந்து கடையெல்லாம் தண்ணி ஆகிடுச்சின்னு சொல்லி. இப்போ 1 வீக்காக வந்து தொடர்ந்து மழை வந்துக்கிட்டே இருக்குது. ஏரியா ஃபுல்லாகவே வந்து நிறைய தண்ணி எல்லா இடத்துலையும். கடையில் வந்து கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இருந்தாலுமே தண்ணி வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னென்னு சொல்லி நான் வீடியோ எண்டில் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம். இதுதான் நிமாப்படா ஹாஸ்பிட்டல். ஆக்சுவலாக வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான். மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டர்ஸ் வருவாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ தான் வந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. ஒரு இடத்துல வந்து கிளினிக் கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு 2-3 இடத்துல வந்து புதுசாக அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ தான் டெவலப் பண்ணுறாங்க போல். ஆனால் ப்ரைவேட்டில் வந்து ஒரு டாக்டர் போர்டு வச்சுருக்காங்க. ஒன்லி வெட்னஸ்டே ஃப்ரைடே 2 நாள் மட்டும் ஈவினிங் 1 ஹவர் வருவாங்களாம் ஒரு டாக்டர். இன்னொரு இடத்துல அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் வந்து வெறும் புதன்கிழமை மட்டும் வருவாங்களாம். அப்படி இருந்தால் நமக்கு எந்த டைமில் ஒரு எமர்ஜென்சினா எங்கே போய் பார்க்க முடியும்? ஒரு உடம்பு சரியில்லைன்னா இங்கே தான் வந்தாகணும். இங்கே வந்து பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல்லையுமே ஸ்பெஷலிஸ்ட்லாம் யாரும் கிடையாது. ஒரே ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு வருவாங்க. இன்னும் ஒரு 2 டாக்டர் வருவாங்க. நம்ம எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் போய் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். வேறு எந்த வழியும் இல்லை. அந்தளவுக்கு வந்து காசு போட்டு ஹாஸ்பிட்டலில் பெருசு பண்ணுறாங்களே தவிர டாக்டர்ஸ் எல்லாம் யாரையும் வந்து அப்பாயின்ட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எங்கேயோ ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. நான் வந்து கிட்டத்தட்ட எத்தனை தடவை போயிட்டு வந்திருக்கேன். ட்ரீட்மெண்ட் வந்து டாக்டர் இல்லை, ஸ்பெஷலிஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பிட்டு வந்துடுவோம். இப்போ பசங்களுக்கு சைல்டு டாக்டர்னால் நம்ம ஓகே காமிச்சிடலாம். பெரியவங்க வந்து நம்ம இப்போ மூட்டு வலின்னா போயிட்டு பல் டாக்டர்கிட்ட காட்ட முடியுமா? ஒரு நாளைக்கு பல் டாக்டர், ஒரு நாளைக்கு வந்து ஜென்ரல் டாக்டர், ஒரு நாளைக்கு வந்து கைனக் டாக்டர், அந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர்ஸ் தான் வராங்க. ஆனால் வந்து ரூம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 டாக்டர் இருக்க மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. எல்லா ரூம்லேயும் வந்து ஃபோட்டோ வச்சு அந்த மாதிரியெல்லாம். பல் டாக்டர் வந்து இங்கே இல்லை. சின்னவனுக்கு வந்து அந்த பல் வந்து கொஞ்சம் ஒரு பல் ஏற்கனவே எல்லோரும் பார்த்துருப்பீங்க, வீடியோஸில் மோஸ்ட்லி காமிச்சிருப்போம். பல் வந்து அவனுக்கு சொத்த பல்லாக இருக்கும். ஊரில் வந்து ரொம்ப செல்லம். மாமனார் வந்து நிறைய சாக்லேட்டு அது இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. நானும் வந்து ஒடிசாவில் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கோம். வெளியிலலாம் போக மாட்டோம் லேடிஸு. நான் வந்து அந்தளவுக்கு வெளியிலையும் போகிறதில்ல. அப்படின்றனால இஷ்டத்துக்கு சாக்லேட் சாப்பிட்டு பல்லு ஃபுல்லாக சொத்தையாக பண்ணிட்டான். அந்த பல் வந்து வலிக்குது. அது என்னாச்சுன்னா மேலேருந்து அந்த பல்லு கீழே விழவே இல்லை. அதுக்கு மேலேயே இன்னொரு பல் வருது. அதுக்கு மேலே இது வந்தால் கொஞ்சம் இடம் மாறி வந்துடும் இல்லையா, நல்லா இருக்காது. அதனால சரி காமிக்கலான்னு வந்தால் பல் டாக்டர் வந்து அங்கே இல்லை. எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு வார்டில் வந்து இருக்காங்க, அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நல்ல வேலை நம்ம நேரமோ என்னன்னு தெரியல, பல் டாக்டர் வந்து கரெக்டாக இருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக 3 ரூம் இருக்குது. 3 ரூம்லேயுமே வந்து டாக்டர்ஸ் கிடையாது. இவங்க ஒண்டி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இவங்க வந்து பல் டாக்டரு. ஜென்ரலுக்கும் இவங்க தான் மெடிசன் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே இப்படி தான் கொடுக்குறாங்க. அதான் வந்து ஒரு கேர்லெஸ்னு சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பண்ணுவாங்க, அப்படி தான் எங்கேயும் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து கொஞ்சம் ஓவராக அப்படி இருக்கும்னு நினைக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இது. டாக்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லாமல் நான் வந்து சகிகோபால் ஹாஸ்பிட்டல்லையும் காமிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி. பூரி, புவனேஸ்வர் இந்த மாதிரி இடத்துல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலெல்லாம் கரெக்டாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி இதுவுமே வந்து ஒரு வட்டம் அப்படின்ற மாதிரி அங்கெல்லாம் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஜஸ்ட்டு வந்து என்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் அது மாதிரி எல்லாம் வரும்போது டாக்டர்லாம் வந்துடுவாங்க போல், அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா அங்கே ஒருத்தவங்க வந்து உட்காந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ பல்லு வலியாக, ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்து முடிச்சு அப்புறமா வந்து சின்னவனுக்கு பார்த்தாங்க. ஆனால் நல்ல டாக்டர், நல்லா பார்க்குறாங்க. சின்னவனை வந்து கூப்பிட்டாங்க. சாக்லேட் சாப்பிட்டு பல்லை இப்படி பண்ணி வச்சுருக்கேன், சரி வா போய் பல்லு பிடிக்கிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். உடனே அழலை, அப்படியே வந்து அழ வந்துருச்சு. அதனால் வந்து சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லு வந்து ஆட்டி ஆட்டி விடு, அதுவே வந்து விழுந்துடும். விழுந்துட்டு அது கரெக்டான பொசிஷனுக்கு மேலே இருக்கிற பல்லு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. மூஞ்சி பார்க்கும்போது அழ வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவன் பல்லு பிடிக்கிறான், ரொம்ப வலிக்கும் இல்லையா, பயப்படுறான். ஆக்சுவலாக வந்து வேணாம், பரவாயில்லைங்க டாக்டர், இது இருக்கட்டும், அதுவே விழுந்துருமான்னு கேட்டவுடனே வந்து ஆமாம் அதுவே விழுந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஆடிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லா டாக்டர் சொல்கிற மாதிரி தான். இதுக்கு மேலே வந்து சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது, சரி அது அப்படியே இருக்கட்டும், அதுவே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிப்பார் ஆடுதான்னு சொல்லி கேட்டவுடனே ஆமான்னு சொல்லிட்டு ஆட்டி காமிச்சான். சரி ஓகே, மெடிசன் வந்து எதுவும் தேவையில்லை, அந்த பல் ஆட்டி ஆட்டி மட்டும் விழுங்க, அப்படியே வந்து அதுவே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஆட்டி நீ பிடுங்கலைன்னா அப்புறமா நெக்ஸ்ட் டைம் வந்தால் அங்கே
போய் பல்லு பிடுங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வெளியில் வந்தோம். கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் வந்து எழுதி கொடுத்தாங்க. உள்ளுக்குள்ளே வந்து மெடிசன்ஸ் கொடுத்தாங்க. பக்கத்தில் ஒரு மெடிக்கலில் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு சரியான கோல்டு. ஏற்கனவே எனக்கு ரொம்ப கோல்டு உடம்பு. கோல்டு இருந்ததுனால மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறமா வந்து அடுத்த நாள் காலையில் கடைக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக 12 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி எங்கள் மூத்தாரோட பையனுக்கு பிறந்த நாள். அதாவது இந்த பக்கம் வீட்டில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னோடய ஹஸ்பண்டோட சொந்த அண்ணாவோட பையனுக்கு பர்த்டே. வரத்துக்குள்ளே சாப்பாடெலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கள் பையன் பிறந்த நாளைக்கு அவங்க வந்து சமையலெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து காசு கொடுத்துட்டு வந்திருந்தோம். எங்கள் பையன் பிறந்த நாளைக்கு போயிட்டு வந்து அவங்க பையன் பிறந்த நாளைக்கு போயிட்டு வரலன்னா ரொம்ப பெரிய வந்து இது பண்ணிவிடுவாங்க, இஷ்யூ ஆக்கிடுவாங்க. அதனால் உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, நான் சொன்னேன், ஃபோன் பண்ணேன். அப்போ கூட ஃபோன் பண்ணும்போது எனக்கு உடம்பு முடியலை, ரொம்ப கோல்டு. அதுவும் இல்லாமல் அந்த ஆதார் கார்டு பிரச்சனைக்காக போயிட்டு வரும்போதுமே ரொம்ப வந்து கோல்டு பிடிச்சிருந்தது. மழையிலே வந்துட்டு இருந்தேன். அதுக்கு மேலே அவங்கள எங்கே வந்து சொல்லி புரிய வைக்கிறது? அவங்க வந்து தான் ஆகணும்னு நினைப்பாங்க. எதுவுமே சொல்லலை, பரவாயில்ல வரலன்னா அப்படின்லாம் சொல்லலை, கண்டிப்பாக வரணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. சரின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பையன் கையில் கொஞ்சம் காசு கொடுத்தோம். அதை வாங்கி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து இதில் தான் செஞ்சுருந்தாங்க. வந்தவுடனே என்னால் வீடியோவே எடுக்க முடியலை. பாத்திரத்தில் எப்போவும் சாப்பாடு செய்கிற மாதிரி தான் சாப்பாடு, டால்மா, ஊறுகாய், பாயசம், இது வந்து 4 ஐட்டம். அவங்க வீட்டுக்கார் வந்து இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டார் தேங்காய் போட்டதுனால. அவங்க வீட்டுக்காருக்கு தனியாக பச்சரிசி சமைச்சிருந்தாங்க. அப்புறமா அடுப்பு மேலே பால் வச்சுட்டாங்க. எல்லாம் சமையல்லாம் பண்ணி முடித்து எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஒரேடியாக நைட்டுக்கும் சேர்த்து செஞ்சு வச்சுருவாங்க எப்போவுமே. ஏன்னா நல்ல வேலை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதோட மத்தியானம் வரைக்கும் 3-4 மணி ஆகிடும் வேலைலாம் முடியறதுக்கு. 4 மணிக்கு மேலேயே ஆகும். ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு 3:30 மணி ஆகிடும். அதனால் வந்து அதிகமாக செஞ்சுட்டா நைட்டுக்கும் சேர்த்து எல்லோரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு செஞ்சு வச்சுருந்தாங்க. பெரிய மூத்தார் வந்து வந்திருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து இங்கே வெளியில் போயிருக்காங்க கோவிலுக்கு, பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு ரத யாத்திரா போயிருக்காங்க லேடிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து. அதனால் அவங்க வரல. நாங்கள் எல்லாருமே வந்து அவங்களோட சின்னவங்க. அவங்க வந்து பெரிய மூத்தார். அதனால் பக்கத்துலலாம் போகக்கூடாது. தூரமாக இருந்து சாப்பாடு போட்டு வச்சோன்னே அவங்க வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க. இப்போ வந்து 3:30 மணி ஆச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் இன்னும் கழுவலை, இன்னும் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கழுவணும். கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு கிளம்பணும். பாத்திரம் எல்லாம் வந்து அடுப்பில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப கறி ஜாஸ்தியாக இருக்கனால எங்கள் மாமியார் வந்து கழுவிட்டுருக்காங்க. நான் வந்து கழுவுனா அந்த அடுப்பு கறி போகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மூத்தார் பொண்டாட்டி, அதாவது எங்கள் ஓரக்குத்தி வந்து எங்கள் மாமியார் கழுவுவாங்கன்னு சொன்னாங்க. சரி சொல்லிவிட்டு நான் வந்து தண்ணி அடிப்பேன், அப்படியே கழுவிடுவேன். அவங்க வந்து தேய்ச்சி வைப்பாங்க. இது சின்ன ஓரக்குத்தி பையன். என் ஹஸ்பண்டோட ஃபோனை வச்சு எல்லா சார்ஜையும் காலி பண்ணிட்டான். ஃபோன் பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு கழுவுன அப்புறமா சாப்பாடெல்லாம் மாற்றியாச்சு. டால்மா, பாயசம் இதெல்லாம் வேறு வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு கறி பாத்திரம் எல்லாம் கழுவியாச்சு. சாப்பாடு மட்டும் வேறு குண்டால இருந்ததுன்னு இதில் கொட்டி வச்சுருக்காங்க. அதனால் அப்படியே வந்து மூடி வச்சுருவாங்க நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் உட்காந்தோம். கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கடியாக பாருங்கள் எவ்வளோ சுத்தம் பண்ணியிருக்காங்க சூப்பராக. வீட்டு எதிரில் அந்த பெரிய குளம் இருக்கும். நான் வீடியோவில் நிறைய தடவை காமிச்சிருப்பேன். அதை வந்து சுத்தம் பண்ணிட்டாங்க. 4 சைடு வந்து ஃபுல்லாக தேக்கு மரம்லாம் போட்டிருக்காங்க. பசங்க வந்து வெளியே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன். நைட்டு 9 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சாப்பாடெலாம் கொண்டு வந்திருந்தோம், சமைக்கலை. அடுத்த நாள் வந்து சங்கராந்தி. காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமி பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு உடம்பு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, கோல்டு மெடிசன்லாம் சாப்பிட்டு இப்போ வந்து உட்காந்துருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. ஹஸ்பண்ட் நம்பருக்கு, அதான் கடையில் வந்து நம்பர் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, கால் பண்ணி இந்த மாதிரி மீல் வந்து ஒன்று ஆர்டர் கொடுக்கணும், பண்ணித்தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க யாருன்னே தெரியாது. அப்புறமா வந்து நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன்னு சொன்னாங்க. பார்த்தா கடை பக்கத்தில் தான் அவங்க வீடு, காலேஜ் எதிரில். ஃபஸ்ட்டு ஆர்டரு, அதுவும் சங்கராந்தி அன்றைக்கி. எப்படி வேணான்னு சொல்கிறது. சரி வந்து நம்மளும் இன்றைக்கி கடை லீவ் தானே, அதனால் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டோம். பசங்களை ரெடி பண்ணி பசங்களுக்கு சாப்பாடை ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலில் விட்டுட்டு வந்து ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். நான் கடையில் காய்கறியெல்லாம் கட் பண்ணுற போது ஹஸ்பண்ட் வந்து பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டார்.
நான் காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ளே வந்து ஹஸ்பண்ட் ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். இந்த அம்மாவும் வந்து எல்லாம் கட் பண்ணிலாம் கொடுத்துட்ருந்தாங்க. கீரை எல்லாம் ஃபுட்லாம் சமைக்கும் போது வீடியோவே எடுக்கலை. ஏன்னா லேட் ஆகிடும். ஏற்கனவே 10 மணி மேலே ஆகிடுச்சு சமையல் ஆரம்பிக்கும் போது. அவங்க 1:30 மணிக்கு கேட்டிருந்தாங்க. அவங்க 1:30 மணிக்கு சொல்கிறாங்கன்னா நம்ம 1 மணிக்கு ரெடி பண்ணிடணும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து கீரை வந்து உளுத்தம்பருப்பு வத்தல், பூசணிக்காய், கத்திரிக்காயெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி போட்டால் வெஜிடபிள்ஸ் வந்து அப்படியே வந்து அதோட மெல்ட் ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய தடவை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா சேனல் ஆரம்பித்து 9 வருஷம் ஆச்சு. இது வந்து வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் எங்கே இருக்குதுன்னு தான் தேடி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பொட்டோலோ கறி வந்து பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக பொட்டோலோன்னா பருவல்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ஒடிஷாவில் மோஸ்ட்லி இந்த காய் சாப்பிடுவாங்க. பார்க்க கோவக்காய் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த கொட்டை வந்து கடிச்சா கடகடன்னு இருக்கும் சமைச்ச அப்புறமா. இது வந்து அந்த பொட்டலோ, கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்குலாம் போட்டு குழம்பு. அதுக்கப்புறம் இது வந்து மாங்காய், தக்காளி போட்டு ஊறுகாய். இது வந்து டால்மா வந்து கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதாவது காரம் இல்லாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறது வீட்டுக்கு. இதில் வந்து இந்த டால்மா வந்து தாளிச்சாச்சு. அந்த டால்மா இன்னும் தாளிக்கலை. இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டுங்க அவங்க ஆர்டர் கொடுத்தது. அவங்க வந்து ரூ. 70, ஹஸ்பண்ட் வந்து ரூ. 70 சொன்னார் ஒரு ஃபுட்டுக்கு. அதாவது டால்மா, ஒரு குழம்பு, ஒரு கீரை, ஊறுகாய், ஏதாவது ஒன்று, கீரையோ இல்லை ஊறுகாவோ ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபுட் கொடுக்குறதுக்கு. பச்சரிசி சாதம், அரிசியும் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அதனால் அவங்க வந்து நீங்கள் ₹90 வாங்கிக்கோங்க. ஆனால் ஃபுட்டு வந்து இன்னொரு ஐட்டம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா அரிசியும் நல்ல குவாலிட்டியாக போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ₹90 ஒரு மீலுக்கு. இது வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு பெரிய பாத்திரம் நம்மக்கிட்ட இல்லை. கடையில் வந்து பெரிய பாத்திரம் அந்தளவுக்கு. அதனால் இட்லி குண்டாலேயே சாப்பாடு செஞ்சு அதுலேயே வந்து இந்த வடிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து அள்ளி போட்டு ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா எல்லாம் பார்சல் கட்டி கொடுத்துட்டோம். கொடுத்த அப்புறமா சாப்பாடு வந்து நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டோம். அம்மாவுக்கு தனியாக சாப்பாடு போட்டு கொடுத்துட்டோம். அம்மாவும் சாப்பிட்டுட்டாங்க. சாப்பாடு வந்து இதுதான் சாப்பாடு. கீரை, அப்பளம், அதுக்கப்புறம் குழம்பு, ஊறுகாய் இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தோம். ₹90 இந்த மீல் வந்து. ஒடிஷாவில் வந்து பச்சரிசி சாதம், டால்மா இந்த மாதிரி ஃபுட்டு விற்கிற கடையில் தான் வந்து ரேட் வந்து அதிகமாக வாங்குவாங்க. இது வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன பசங்க 2 பேர் வந்து சாப்பாடு கேட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சமாக கவரில் ஹஸ்பண்ட் கட்டி வச்சார். அவங்க வந்தால் கொடுக்கலான்னு சொல்லி அவங்கள காணோம். அதுக்கப்புறம் 2:05 ஆச்சு. கரெக்டாக எல்லா பார்சல்லாம் கட்டி கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி வச்சுட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊறுகாவும் டால்மாவை மட்டும் நைட்டுக்கு வச்சோம். மீதி எல்லாமே வந்து சரியாக போயிடுச்சு. கீரை வந்து ஹஸ்பண்ட் வந்து அந்தளவுக்கு மசாலா ஃபுட்ஸ்லாம் சாப்பிட மாட்டார். அவருக்கு வந்து சாதா ஐட்டம்ஸ், கீரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவார். அதனால் கீரை ஐட்டம் வந்து கொஞ்சமாக அவருக்கு மட்டும் வச்சேன். ஏன்னா எல்லாமே பேக் பண்ணிட்டோம். கீரை வந்து கரெக்டாக 20 பார்சலுக்கு இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் மழை வந்தோடனே எப்படி வந்து தண்ணியெல்லாம் வந்து கீழே ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்ன தான் பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல. இவ்வளோ நாள் இந்த பக்கம் தான் ஊற்றிக்கிட்டு இருந்தது. இந்த பக்கம் வேறு மாற்றி ஊற்றுது. மனசே கஷ்டமாயிடுச்சு. ஒரு கடை வந்து பார்த்துருந்தோம். அந்த கடை வந்து என்னாச்சுன்னா அட்வான்ஸ் கொடுக்க கொஞ்சம் லேட் ஆன உடனே அவங்க வந்து வேறு நாங்கள் வாங்க மாட்டோம்னு நினச்சி வேறு யாருக்கும் கொடுத்துட்டாங்க. அதனால் இன்னொரு கடை வந்து பார்த்துருக்கோம். அவங்க வந்து கொஞ்சம் உள்ளே அந்த எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்துக்கிறதா சொன்னதுனால அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சமாக கொடுத்துருக்கோம். முன்பணம் மாதிரி. அவங்க வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் தான் காசு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் கொடுக்க வேண்டி இருக்குது. இப்போதைக்கு வந்து அதுவே போதும். ஏன்னா அவங்க கடையை ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்த அப்புறமா தான் நம்ம ஃபுல்லாக கொடுக்க வேண்டியிருக்கோம். அதனால் இப்படி தான் இருந்தது கடை. அதுக்கப்புறம் சங்கராந்தி அன்றைக்கி கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தோம். இன்றைக்கி நல்ல நாளும் அதுவுமா முதல் நம்ம கடைக்கு வந்த ஆர்டர். ஆக்சுவலாக என்ன ஆர்டர்னால் 20 வெஜ் மீல்ஸு, நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு. அதாவது வெஜ்ஜு தான் நம்ம கடையில். நோ ஆனியன் நோ கார்லிக்னால் அது சாதா, ஃபுல்லாக சாதா. இதில் வந்து எத்தனை ஐட்டம்னால் சாப்பாடு, டால்மா, ஊறுகாய், அதுக்கப்புறம் ஒரு குழம்பு, அப்புறம் கீரை, அப்பளம். இன்றைக்கி தான் முதல் முறையாக கடைக்கு வந்து வந்த ஆர்டர் இது. அதனால் வேணான்னு சொல்லாமல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துட்டோம். அவங்களும் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் ₹1000 கொடுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம செஞ்சு அப்புறமா அவங்க வரலன்னா எப்படி, அதனால் வந்து அவங்களே வந்து நீங்கள் தைரியமாக பண்ணலாம், எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் அந்த காலேஜ் பக்கமாக
அப்புறமா கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்துட்டோம். ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு பார்சல் கொடுத்து அப்புறமா வந்து காசு வந்து மீதி கொடுத்தாங்க. ஒரு மீல்ஸ் 90 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒடிஷாவில் வந்து நிறைய நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட் ஹோட்டல்ஸ் இருக்கும். வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சும்போது கூட நம்ம மசாலா வந்து கொஞ்சம் ஓகே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு வேறு மாதிரி மசாலா எல்லாம் ஃபுல் அண்ட் பியூராக வந்து செய்ய வேண்டியிருக்கும். அதனால் 90 ருபீஸ் மீல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோட்டல்லையுமே வந்து 80 ரூபா, 90 ரூபா, 100 ரூபா, 110 ரூபா, 150 ரூபா அந்த அளவில் கூட மீல் வந்து விற்கிறாங்க. நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு. மீதி வந்து அதாவது பன்னீர் சேர்க்குறது, வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் பொறுத்து தான் மீலோட ரேட்டு. புழுங்கல் அரிசி செஞ்சு அது வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு சமைக்கிறதே வந்து 80 ரூபா, 70 ரூபா அந்த மாதிரி மீல் இருக்கும். ஏன்னா அதோட ப்ரிப்ரேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு. அதனால தான் வந்து இந்த மாதிரி ரேட்டில் வந்து ஹோட்டலில் விற்பாங்க. ஆனால் நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு ஹோட்டல்ஸ்லாம் செம்ம சூப்பராக ஓடும் ஒடிஷாவில். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. நோ ஆனியன் நோ கார்லிக் ஃபுட்டு விரத நாட்கள் மோஸ்ட்லி வந்து வரதுனால அந்த மாதிரி சமைச்சு விற்பாங்க. ஆக்சுவலாக ஆர்டர் வந்து ஒரு நாள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எல்லாமே வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கலாம். உடனே அவங்க காலையில் ஃபோன் பண்ணி சொன்னதுனால நம்ம வாங்கினதுனால சங்கராந்தி அன்னைக்கு ரேட்லாம் ரொம்ப ஹெவி ரேட்டு ஜாஸ்தி. வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக வந்து ரேட் ஆகிடுச்சு வாங்கிறது. சரி, லாபம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல, முதல் ஆர்டரு நல்ல நாளில் கொடுத்துருக்காங்க, வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.